ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா சார். இன்றைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம். ஆவணி மாதம் நம்ம வரிசையாக நிறைய விஷயங்கள் ஆவணி மாதத்தில் பார்த்தோம். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையின் சிறப்புகள்லாம் கூட சொல்லியிருந்தீங்க. புரட்டாசி மாதம் முதல் நாள், அதுவும் பௌர்ணமி தினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்குது. அந்த புரட்டாசி பௌர்ணமியின் சிறப்புகள் என்ன, முதல் நாளுக்கு என்ன ஸ்பெஷல், அன்னைக்கு என்ன வழிபாடு நம்ம செய்கிறது? அதாவது பௌர்ணமினாலே ஸ்பெஷல் தான். அதில் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் கண்டிப்பாக நிறைய அதற்கு தத்துவார்த்தமான நிறைய விளக்கங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முறை அது எப்படி வருகிறது அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தோடு அந்த பௌர்ணமி இணைந்து வருவது அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பொதுவாக நான் எப்போதுமே மக்களுக்கு அறிவுறுத்துவேன், இந்த மீன ராசியில் தென்படக்கூடிய 3 மிக முக்கியமான நட்சத்திரங்கள் செல்வ வளங்களை மேம்படுத்தும்னு சொல்லியிருப்பேன். அதில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இது 3மே செல்வ வளம் தரும் நட்சத்திரம்னு சொல்லப்படுது. இந்த நட்சத்திரத்தில் நாம் செல்வத்திற்கு அதிதேவதையாக விளங்கக்கூடிய தெய்வங்களை நாம் வழிபடுறது ரொம்ப 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 விசேஷம். உதாரணமாக பூரட்டாதி அப்படின்னா குபேரன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உத்திரட்டாதி அப்படின்னும் போது அதை காமதேனுன்னு எடுத்துப்போம். ரேவதி அப்படின்னு வரும்பொழுது மகாலட்சுமி, சத்யநாராயணர் இப்படியும் எடுத்துப்போம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சத்யநாராயண பூஜையை கடைபிடிப்பதை விட வடநாட்டில் சத்யநாராயண பூஜைக்கு ரொம்ப ஸ்பெஷல். அங்கே எல்லாமே நம்ம எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், டவுன் ஆச்சுன்னா கணபதி ஹோமம் பண்ணுறோமோ, அது போல் அவங்க சத்யநாராயண பூஜையை தான் எடுத்து பண்ணுவாங்க. சத்யநாராயண பூஜைக்கு தொழில் மேன்மை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல புரட்டாசி மாதம் பௌர்ணமி எல்லாம் தொடர்போடு வருகிற பொழுது இந்த சத்யநாராயண பூஜைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் உள்ள ஒரு நாளாகவே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி தினம் வரக்கூடிய மாலை நேரத்தில் நாம் முறையான, நம்மளே பண்ணாமல் புரோகிதரை வைத்து செய்ய வேண்டும். காரணம் என்னன்னா, நமக்கு நாமே நவகிரக சாந்தி பண்ணிக்க கூடாது. இந்த சத்யநாராயண பூஜையில் முதல்ல விநாயகர் சங்கல்பம் முடிந்ததற்கு பிறகு நவகிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாந்தி பண்ணுவாங்க. ஒவ்வொரு அதிதேவதையும் நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஆகம முறைப்படி அந்த தானியங்களை பிரித்து வைத்து, நவதானியங்களை அந்த பிளவுஸ் பிட்டோட வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரித்து வைத்து அதற்கு நவகிரக சாந்தி பண்ணிட்டு அந்த தோஷங்களை விலக்கினதற்கு பிறகுதான் கலசத்திலும் அல்லது பிம்பத்திலும் எழுந்தருளக்கூடிய சத்யநாராயணரை வழிபாடு செய்வது வழக்கம். அப்படி இந்த சத்யநாராயண பூஜைக்கு இந்த நாள் ஒரு உகந்த நாளாகவே இருக்கிறது. யாருக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனை இருக்கிறதோ, அதிக கடன் இருக்கிறதோ, உடனே என்ன பண்ணக்கூடாதுன்னா, மக்கள் கடன் நிறையா இருக்குன்னா தொழிலை விட 10 மடங்கு கடன் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை எளிமையாக தீர்க்க முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் கடனை 15,000 சம்பளத்தை வச்சு தீர்க்க முடியுமா? அப்போ இதுக்கு வழிபாடு செட் ஆகுமானா? கிடையாது. அப்போது வருமானத்தை மீறி பல மடங்கு கடன் இருப்பதை நம்ம கர்மவினைன்னு சொல்கிறோம். அதில் நம்ம சொத்துக்களை இழந்து தான் அதை நம்ம அடைக்கணும்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வருமானம் எப்படியோ, தொழில் லாபம் எப்படியோ, அப்படி தான் நம்ம என்ன பண்ணியாகணும், கடனையும் பெற்றணும். ஸோ வருமானத்திற்கு பாதி கடன், இப்படி இருந்தால் தான் சமாளிக்க முடியும். இந்த விதியை ஃபாலோ பண்ணாமல் நாம் இருக்கிறத எல்லாத்தையுமே ஆசைப்பட்டு கடனாகவே வாங்கிடுறோம் அப்படின்னும் போது அது அடைக்கிறப்ப தான் அங்கே சிரமம். அதை இந்த மாதிரியான பூஜைகள் பண்ணும்பொழுது படிப்படியாக அந்த கடற்காரர்கள் நெருக்கடி இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு டைம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எப்படி பார்த்தாலும் பெரிய பணக்காரர்களுக்கும் பெரிய தொழிலதிபர்களுக்கும் கடன் உண்டு. அதை மாற்றி மாற்றி ரொட்டேட்டாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த சத்யநாராயண பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா. ஏன்னா இது பௌர்ணமியோடு பூரட்டாதி மாலை நேரத்தில் இணைந்து வருகிறது. பூரட்டாதினாலே குபேரனுடைய நட்சத்திரம், அவர் தான் செட்டியார் குணத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சந்திரன்னாலும் குபேரன் தான், ஊறுகாயினாலும் குபேரன் தான். ஸோ அதனால் அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சத்யநாராயண பூஜை, குபேர பூஜை செய்ய
உகந்த நாள். நீங்க எதை குருஜி ரெஃபர் பண்ணுவீங்க? குபேர பூஜையா சத்யநாராயண பூஜையானா? சத்யநாராயண பூஜைக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா ரெஃபர் பண்றேன். இதை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும்னா, கோ சூக்தம் படிச்சுட்டு கோவுக்கு நிறைய உணவுப் பொருள்கள் கொடுத்து அதனுடைய பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை தொட்டு வணங்கியதற்கு பின் தான் சத்யநாராயண பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். பூஜையே கோபூஜைக்கு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்கணும். கோபூஜை. அதனால தான் வந்து இங்கே வந்து வாத்தியாரை வச்சு பண்ணணும், குருக்கள் வச்சு பண்ணணும்னு நான் சொன்னதுக்கான காரணம். இதை தனித்தனியாக கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்ய. ஆனால் ஒரு நேயர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, சார் குருஜி நீங்கள் சத்யநாராயண பூஜையுடைய முறைகள் போடுங்கன்னு நிறைய கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் ஏன் கோ அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, ஒரு மனிதன், நான் அடிக்கடி சொல்லுவேன், உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் யாருக்காவது உணவு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் நமக்கு கடன்பட்டவர்கள். அதனால் நாம் என்ன கேட்கின்றோமோ அந்த உணவை அவர்கள் திருப்பி தர வரையும் நமக்கு அவங்க கடன்பட்டவராகிடுறாங்க. அதனால் இந்த கோ பூஜையை நாம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கோ சூக்தம் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட சொன்னாலே தெரியும். அதை அவர்கள் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. பாராயணம் பண்ணி பசுவுக்குன்னு வாழைப்பழம், அன்னாசி பழம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, இது போன்ற பழ வகைகள் நாம் வந்து கொடுத்து, அருகம்புல் கொடுத்து, ஊற வைத்த முளை கட்டிய மொச்சை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஊற வைத்த முளை கட்டிய மொச்சை, இதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே பண்ணாதான் சரியா இருக்கும். மொச்சை அதாவது முளை கட்டிய மொச்சையை நம்ம வந்து இதோட இணைத்து கொடுக்கும் பொழுது அந்த பசுவுக்கு கொடுத்தா முழுமையா சுக்கிரதோஷம் அப்படின்றது நீங்கும் அப்படின்றது ஐதீகம். அப்ப சுக்கிரதோஷம் நீங்கிடுச்சுனாலே நமக்கு ஆரோக்கியம் மேலோங்கும், கடன் வராது, பணவரவு, வசியம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இதை நம்ம கோவுக்கு பண்ணிட்டு, வாய்ப்பு கிடைச்சா நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, இவங்கெல்லாம் கோபூஜை பண்ண முடியாதுன்னா ஒரு பிம்பம் ஏதாவது இருக்கு, வெளியில ஸ்டாச்சு வச்சிருக்காங்க, இல்ல பித்தளை ஐம்பொன்ல காமதேனு சிலை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுல கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுல சத்யநாராயணை பூஜை பண்றதுக்கு பதிலாக அந்த காமதேனுவை வந்து கோவில்ல போய் கூட எங்கேயாவது பண்ணிட்டு வந்தா கூட போய் பண்ணிட்டு நிறைய இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு கூட 6 மணிக்கு மேல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சத்யநாராயண பூஜையை வீட்டில் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ பூஜை அப்படின்ற ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கு பின் 6 மணி கரெக்டாக சந்திரோதயம் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பொருள் சத்யநாராயண பூஜை பட்டியல்னு நீங்கள் ஆச்சாரி குருக்கள்கிட்ட கேட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதை கரெக்டாக வாங்கி அவர் வந்து முதல்ல நவகிரக சாந்தி பண்ணுவார். பண்ணிட்டு அங்கே என்ன நடக்கும்னா இறைவனுக்குரிய அர்ச்சனை முறைகள் எல்லாம் தம்பதியராக அமர வைத்து பூஜையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா முடிச்சிடுவாங்க. இந்த சத்யநாராயண பூஜையில் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிறு குழந்தைகளுக்கு உணவளிக்கணும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு உணவளித்து அந்த இது இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம அந்த பூஜை செய்ய கர்த்தா மீன்ஸ் தம்பதிகள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் இருக்கு இல்லையா, ரத்த நிற குங்குமம் இருக்கு இல்லையா, அதை வந்து குழந்தைகளுடைய கட்டை விரலால் எடுத்து திலகம் வைக்க கண்டிப்பா அவங்களுக்கு வியாபார வசியம் உறுதி. இல்ல சார் குழந்தைகள்ல யார் அது பண்ணலாம், திருமணமாகாத கன்னி பெண்களுடைய கைகளினால் கட்டை விரலினால் அந்த தம்பதிகள் வந்து திலகம் இட்டு கொள்ள ரொம்ப நல்லது. எந்த கன்னிப்பெண் வந்து திலகம் வைத்தாங்களோ அவங்களுக்கு வந்து பட்டாடையும் வாசனை மலரும் தானம் கொடுத்து உணவளித்து நன்றி சொல்லணும். இதை வந்து கடைசியா பண்ணணும். முடிச்சதுக்கு பிறகு கடைசியா பண்ணிட்டு சத்யநாராயணருக்கும் நன்றி சொல்லிட்டு வந்து செய்யக்கூடிய அர்ச்சகருக்கு வஸ்திர தானம், முறையான காணிக்கை கொடுத்து அவருக்கும் நம்ம நன்றி சொல்லி அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த புரட்டாசி 1ஆம் தேதியும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய விஷயம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். சரியா? அதனால ஒரு சிறு சந்தேகம், இப்ப சத்யநாராயணர் பூஜை பண்ணும் பொழுது அவருடைய திருவுருவ படம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது கண்டிப்பா இருக்கணும். சத்யநாராயணர் படத்தினுடைய திருவுருவ படம் இருக்கணும். என்னை பொறுத்தளவுல இப்போதைக்கு நார்மலா ஒரு படத்தை வச்சு பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, பிரவுன் கலர் பேக்ரவுண்ட்ல
வெள்ளியலாலான சத்யநாராயண படம். அந்த வெள்ளி பிளேட்டட்ல நிறைய படங்கள் இருக்கு தெரியுமா, சரஸ்வதி மகாலட்சுமி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, வெளியில வந்திருக்கு இல்லையா, அது மாதிரியான விஷயத்த பேக் சைட்ல வந்து அதாவது ரெட்டோ ஆர் ப்ரௌன் கலர் பேக் சைடு போட்டு அதில் வந்து அந்த விஷயம் வந்து ஒட்டி இருக்கணும், அவருடைய படம் பிம்பம் எல்லாம். இது மாதிரி இருந்தால் அதற்கு ரொம்ப ஆகர்ஷண சக்தி அதிகம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி சத்யநாராயண பூஜையை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சத்யநாராயணருடைய படத்தை நம்ம வியாபாரம் நடக்கிற இடத்திலேயோ அல்லது வீட்டினுடைய பூஜை அறையிலேயோ நம்ம வைத்து பராமரிக்கும் பொழுது ரொம்ப நல்லது. உடனே அதை ஒரு பெரிய படமாக தான் வைக்கணுமா அப்படின்னு போயிடக்கூடாது. அது அந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணுற மாதிரி வைத்து கொண்டாலே போதுமானது. அது சில்வரில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உறுதியாக கொடுக்கும். கண்டிப்பாக வைக்க வேண்டியது அவசியமா. அருமை சார், ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க. புரட்டாசி முதல் நாள் பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய சத்யநாராயண பூஜை, ரொம்ப அருமையான தகவல். நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம். ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும். நவகிரகங்கள்னா என்ன, அது எப்படி உருவாகுது, நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது, அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்ணுறோம், இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும். ஆல்ரெடி போன வருடம் 150 மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கோம். இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் காத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணைபவருக்கு அனுதினமும் வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம். டெய்லி நம்ம ராசி நட்சத்திர அமைப்புப்படி எப்படி தன்னுடைய லைஃப் ஸ்டைலை கொண்டு போகணுன்றத அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம். ஆகையினால் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்.